கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல் வேளையிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போமாக. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும்போது இந்த உலகமானது 2 வகையிலே இருந்தது. ஒன்று தண்ணீர், ஒன்று நிலம். நிலமும் தண்ணீரும் இருந்தது. ஆனால் அவர் நிலத்தை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அவர் நிலத்தை பார்த்து பேசுகின்றார். இப்பொழுது நிலத்தை பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறார்? நிலமானது புல் பூண்டுகளையும் கனி விருட்சங்களையும் மரங்களையும் மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான கனி விருட்சங்களையும் உண்டாக கடவுது என்றார். பூமியானது அதன்படியாகவே அது தன்னிடத்திலிருந்து மரங்களையும் செடிகளையும் பூண்டுகளையும் கனி விருட்சங்களையும் உண்டாகிறது. தண்ணீரை பார்த்து அவர் அப்படி பேசவில்லை. பூமியானது ஒரு நிலையானது. அது ஒரு இடத்தில் அப்படியே தான் இருக்கும் பூமி. இன்றைக்கு அந்த பூமியிலே மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் 1000 அடி வரை போர்கள் இடுகிறார்கள். 500 அடி, 1000 அடி, 700 அடி என்று இடுகின்றார்கள். ஏனென்றால் அது நிலையாய் இருக்கின்ற ஒரு பொருள். பூமியானது எப்பொழுதும் நிலையாய் இருக்கிறது. தண்ணீர் அப்படி அல்ல. அது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு தான் இருக்கும். அது ஒரே இடத்தில் இருக்காது. அது தண்ணீர் அசைவுள்ளதாக இருக்கிறது. இப்போது பூமிக்கு ஈடாக நம்முடைய இருதயத்தை தேவன் ஒப்பிடுகின்றார். நம்முடைய இருதயத்திலே தேவன் நற்கனிகளை உண்டாக்குகின்ற விதமாய் கனிகளை உண்டாக்குகின்றவர்களாய் மனிதரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் நற்கனிகளை கொடுக்கத்தக்கதாக மாற வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை பூமிக்கு ஈக்குவலாக கொண்டு வருகிறார். பூமியானது எப்படி கனி விருட்சங்களை உண்டாக்கினதோ அதே போல் மனிதனுடைய இருதயமாகிய நம்முடைய இருதயத்திலிருந்து நற்கனிகள் உண்டாக வேண்டும். நற்கனிகள் நல்ல குணங்கள் உண்டாக வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாகவே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கின்றார். நம்முடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவும் ஆயிருக்கிறோம். இப்படியாக தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கும் போது நாம் நற்கனி கொடுக்கின்ற மனிதர்களாய் மாற வேண்டும். ஆகினாலே இங்கே தேவன் நற்கனி கொடுக்கின்ற பூமியாக இருதயத்தை அவர் அங்கே பார்க்கின்றார். ஆனால் இன்னொரு வகையான இடம் இருக்கிறது. இந்த உலகமானது உண்டாவதற்கு, இந்த உலகத்திலே இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக இரண்டு காரியங்கள் மட்டுமே இருந்தது. ஒன்று தண்ணீர், ஒன்று பூமி. தண்ணீர் என்ன செய்யும்? அசைந்து கொண்டு தான் இருக்கும். அங்கும் இங்கும் அசைந்து கொண்டு தான் இருக்கும். அது சரியான நேரத்திலே பூமியை போல காரியங்களை கொடுக்க இயலாது. அது தண்ணீர் அசைந்து அங்கும் இங்கும் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே நம்முடைய இருதயம் கூட அப்படித்தான் இருக்கிறது. சில நேரங்களிலே விசுவாசமற்றவர்களாக யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6 to 8 வரை நாம் படித்து பார்த்தால் ஒரு நிமிடம் அந்த வசனத்தை நாம் படித்து நாம் கடந்து செல்வோம். ஒன்று 6 to 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமலம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றிருக்கிறவனாயிருக்கிறான். தண்ணீர் எப்படி அசைந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் மனிதனும் விசுவாசம் இல்லாதவனாக ஒன்றை கேட்கும்போது அவனுடைய இருதயமானது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய நேரங்களிலே
நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கும் இங்கும் ஓடுகின்றோம். தண்ணீரை போல அசைந்து கொண்டு தான் இருக்கிறோமே ஒழிய உண்மையாகவே தேவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலாமலே செல்கிறது. ஏனென்றால் நாம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. பூமி நிலையாய் ஒரு இடத்தில் இருந்து தன் கனிகளை கொடுப்பதைப் போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்போதிலும் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் கேட்போம் என்றால் அவர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நமக்கு செய்ய அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நாம் நம்மை சரியாக நிர்மாணித்து அவரிடத்தில் கேட்க வேண்டும். தேவனே, நீர் எனக்கு இவைகளை செய்யுங்கள் என்று நாம் கேட்டால் நிச்சயமாக அவர் செய்வார். தகப்பன் நேசிக்கின்ற பிள்ளைகள், ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருப்பமானதை செய்கின்றார்கள். அப்படி என்றால் தேவன் நம்மை அதைவிட அதிகமாக நம்மை நேசிக்கின்றார். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக பாவித்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்முடைய அப்பா, தேவன் நம்முடைய தகப்பனார். அப்போது நாம் அவரிடத்தில் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். சந்தேகப்படாமல் கேட்டால் நிச்சயமாகவே நமக்கு அவைகள் முழுமையாக கிடைக்கப்படும். சரி, இன்னொரு வார்த்தையை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து கொண்டே வருவோம் என்றால் அங்கே ஒரு பெரிய திருமணம் நடக்கிறது. கானா ஊர் கல்யாணம். அங்கே திராட்சரசம் குறைந்து போச்சு. அப்போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து இந்த விஷயங்களை பேசுகின்றார்கள். அப்போது அவர் வேலைக்காரரிடத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஜாடிகளில் நிறைய தண்ணீரை நிரப்புங்கள், நிறைய தக்கதாக. முக்கால்வாசி அல்ல, அரைவாசி அல்லங்க, நிறைய தக்கதாக நிரப்புங்கள் என்றார். வேலைக்காரர்கள் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகின்றார்கள். எவ்வளவு? அந்த கற்சாடிகள் நிரம்பி வழியத்தக்கதாக நிரப்புகின்றார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அடுத்தது, இப்போது நீங்கள் மொண்டு கொண்டு கொடுங்கள் என்கிறார். 2 செயல்பாடுகள் அங்கே நடக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாக அது தண்ணீராக இருந்தது. நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டார். அது ஒரு பாட்டு. அவர்கள் நிரப்பி விட்டார்கள். 2வது பாட்டு என்ன? இப்பொழுது நீங்கள் அதை மொண்டு கொண்டு கொடுங்கள் என்கிறார். மொண்டு கொடுங்கள் என்று சொன்னபோது அது தண்ணீர் அல்ல. வேலைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். நிலையான விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அவர்களுடைய விசுவாசம் அங்கும் இங்கும் அலையவில்லை. காற்றினால் அலைகின்ற அலைகளுக்கு ஒப்பாக அல்ல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கவில்லை. என்னங்க, தண்ணி மொந்து கொண்டே கொடுக்க சொல்கிறீங்களேன்னு கேட்டாங்களா? இல்லை. அவர்களுக்குள்ளே சந்தேகமே வரவில்லை. ஒரு துளி கூட சந்தேகம் வரல. முழுமையாக அவர்கள் விசுவாசித்தார்கள். முழுமையாக விசுவாசித்த உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த கற்சாடியில் இருக்கின்ற தண்ணீரை மொண்டு கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். அது கொடுக்கும்போது மதுரமுள்ள திராட்சை ரசமாக மாறி இருக்கிறது. இது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரியும். ஆனால் வேலைக்காரரோ அவருடைய வார்த்தையை 100% அல்ல, அதுக்கு மேலே விசுவாசித்தார்கள். அவர்கள் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா அந்த வேலைக்காரங்க தான் தண்ணி கொண்டு வந்து ரெப்புறாங்க. அவங்களுக்கு தெரியும் தண்ணீர் வழியத்தக்கதாக ரெப்புறாங்க. நிரப்பி விட்டு அவர்களிடத்திலே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, இப்போது தண்ணீரை மொண்டு கொண்டு கொடுங்கள் என்கிறார். அப்படி என்றால் அவருடைய இருதயத்தில், அதாவது வேலைக்காரருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? நற்கனி கொடுக்கின்ற விசுவாசமானது இருந்தது. அங்கே நம்மிடத்தில் அப்படி இருக்கிறதா? நம்மில் அநேகர் நம்முடைய தேவைகளுக்காக என்ன செய்கிறோம்? அங்கே இங்கும் ஓடுகின்றோம். சில நேரத்தில் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணால் எனக்கு சரியாயிடும். அதாவது சில நேரத்தில் மருத்துவர் இடத்துல போகும்போது ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. இல்லை அந்த டாக்டர் கையை தொட்டு பார்த்தா எனக்கு சுகமாயிரும் போவாங்க. ஆனால் அவருக்கு உண்மையிலேயே காய்ச்சல் இருக்காது. ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார்? அந்த மருத்துவர் என்னை தொடும்போது எனக்கு காய்ச்சல் நல்லாகும் என்று நினைக்கிறார்.
அவர் சாதாரணமாக ஒரு ஃபிஷில் வாட்டர் ஏதோ ஒன்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட்ருவார். மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும். தொட்டு பார்த்த உடனே அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க சார், நீங்கள் நல்லா பாருங்கள், எனக்கு நேற்றிருந்து காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு. அப்போ இவருடைய சந்தேகத்தை போக்க வேண்டும். இவருக்குள்ள சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? ஒரு நாடியை பிடிச்சு பார்க்கறது, அவரை ஸ்ட்ரெச்சை வச்சு பார்க்குறது, இதெல்லாம் செய்வார். செஞ்சுட்டு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பிஸ்டில் வாட்டரை இன்ஜெக்ஷனில் போட்டு அனுப்பி விட்ருவார். அப்போ காய்ச்சல் நல்லாயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்க. நான் அங்கே போய் ஜெபம் பண்ணால் நல்லாயிரும், அவர் ஜெபம் பண்ணால் நல்லாயிரும், அவர் என் தலையில் கை வச்சா நல்லாயிரும். ஆனால் பவுல் சொல்லும்போது தீவிரமாக எவன் மீதும் கை வைக்காதேங்கிறார். நீங்கள் ஒரு இடத்துல போய் அவங்க கையை நம்ம தலையில் வச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பாவம் நம்ம தலையில் வந்து ஏறிடும். இது நமக்கு புரியறதில்லை. ஓடுகின்றோம், நூற்றுக்கணக்கான மைல் ஓடுகின்றோம். பெற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. ஏன்? யாக்கோபில் சொன்ன மாதிரி அவருடைய இருதயமானது நிலையற்றிருக்கிறது, தண்ணீரை போல அசைவுள்ளதாய் காணப்படுகிறது. அது அங்கும் இங்கும் அசைகின்றது தண்ணீர். அதே போல் ஒரு மனிதனுடைய இருதயமானது காற்றினால் அடிக்கப்படுகின்ற அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவன் சந்தேகப்படுறான். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இரத்தத்தை சிந்தி நம்மை ஆவியின் ரூபமாய் இரத்தமானது கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆவியின் ரூபமாய் நம்மை வந்து சந்திக்கின்றது. அதன் மூலமாக முழுவதுமாக பாவங்கள் கழுவப்பட்டாகிவிட்டது. அப்போ இன்னும் சந்தேகம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ நான் முட்டி போட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும், அப்போ தான் எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அதாவது ஜெபம் பண்ணும்போது ஒரு உணர்வு ஏற்பட வேண்டுமென்னு நினைக்கிறார்கள். அவங்களுக்குள்ளாகவே ஒரு உணர்வு ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி தங்களுக்குள்ளாக ஒரு உணர்வை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, மனதிருப்தி. அப்பாடா நான் நல்லா ஜெபம் பண்ணப்பா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அப்படி இருந்து ஜெபம் பண்ணேன், இப்போ எனக்கு மனசு சமாதானமாக இருக்குது. சரி, ஜெபம் பண்ணி முடித்து வெளியே ரோட்டுக்கு போனோடனே அங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ இவங்க சமாதானம் எங்கே காணாம். இவர்கள் எதிர்பார்த்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ உணர்வுகளினாலே, இவர்களுடைய உணர்வுகளினாலே, மனிதனுடைய உணர்வுகளினாலே சமாதானம் பெற்றதாக கருதப்படுகின்றார்கள். எப்படி மருத்துவரை சென்று வியாதி இல்லாமலேயே மருத்துவரை காணும்போது அவர் என்ன செய்கின்றார் என்றால், சாதாரணமாக சில பயிற்சிகளை செய்துவிட்டு உங்களுக்கு இனி காய்ச்சல் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த சமாதானத்தில் வந்துடுறாங்க. அவங்க வியாதி இல்லை. அப்போ இவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்கனவே இருக்குது, பாவ மன்னிப்பு ஏற்கனவே இருக்குது, ரட்சிப்பு ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் மறுபடியும் மணிக்கணக்கில் ப்ரேயர் பண்ணுறது, மணிக்கணக்கில் போய் ஒரு இடத்துல நிற்கிறது, கூட்டங்களுக்கு ஓடுறது, ஒடியாறது, ஐயோ வீண் அலைச்சல். தங்களுடைய சரீரத்தையும் இருதயத்தையும் மனதையும் அவர்கள் உருவ குத்தி கொள்கிறார்கள். பாருங்க, பேதுரு செய்தி கொடுத்த போது 3000 பேர்த்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க, 18 நாட்டவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி, எதனால் அந்த வார்த்தை சொன்னாங்க? அவர் பேசுகின்ற வார்த்தையானது அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டது. கர்த்தருடைய வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயம், அது ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் உருவு குத்துகிறதா இருக்கிறது, கணுக்களையும் பிரிக்கிறது. எபிரேயரில் நான் படிக்கிறத. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வசனமானது நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் விட்டு விடுகின்றோம். திருமணத்திலே நடந்த நிகழ்ச்சி என்ன? தண்ணீர் நிரப்பப்படுகிறது, அது ஒரு பாட்டு நிரப்பிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது பாட்டு என்ன சொல்கிறாரு? அதை மொண்டு கொடுங்கள்னு சொல்கிறாரு. உடனே அவர்கள் மொண்டு கொடுக்கிறார்கள், வேறு எந்த கேள்வியும் கேட்கல. என்ன ஆண்டவரே, என்ன ஏசாமி தண்ணி ஊற்ற சொன்னார் ஜாடியில், இப்போ தண்ணி மொண்டு கொண்டே கொடுக்க சொல்கிறாரு.
தண்ணியாக கொண்டு போய் பரிமாறுறது? திராட்சை ரசம் தானே அங்கே தேவை. கிரேப் ஜூஸ்க்கு பதிலாக பியூர் வாட்டரை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரே அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வந்ததா? இல்லை, மொண்டு கொடுத்தார்கள். அப்போ அது எதை காட்டுகிறது? அவருடைய விசுவாசம் அங்கே இருக்கிறது. ஏன் நமக்கு இந்த விசுவாசம் இல்லை இன்றைக்கு மக்களுக்கு? இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார், உண்டாக்கும் போதே ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஆசீர்வாதத்துக்காக அலைகின்றோம் என்று எனக்கு தெரியல. எப்போதும் நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரிடத்தில் கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். தேவனுடைய சமூகத்தில் இதனுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கடவுதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஒரு ஊழியர் வந்தால் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட உண்மை சம்பவங்கள் சில இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊழியர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறார். அவருடைய உடன் வேலைக்காரனையும் கூட்டிகிட்டு போகிறார், கேஎஸ் மாதிரி. நிறைய பேர் வெளியில் காத்திருக்காங்க அவர் வந்து ஜெபம் பண்ணுறதை கேட்குறதுக்காக. அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெண்ணை, அவர்கள் ஒரு பெரிய பணம் படைத்த ஒரு மருத்துவர், ஆரம்பகால விசுவாசி, அவர்கள் தற்போது தான் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசக்குள்ளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள தனியாக அழைச்சிட்டு போய் ரூமை சாத்திட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. என்னங்க அது? ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ நடக்கிற நிகழ்ச்சி இது, இன்றைக்கல்ல. இது 20-30 வருடங்களுக்கு முன்பாகவே இப்படி நடந்தது. தாராபுரத்தில் ஒரு ஊழியர் என்ற பெயரில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன செய்வார் என்றால், ஒரு கூட்டத்தை 2 பிரிவாக பிரித்து விடுவார். வயதான பாட்டி தாத்தாக்களெல்லாம் தனியாக விட்டுருவார். ஜென்ஸ் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். வாலிப பிள்ளைகள், ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஸ்க்ரீனை போட்டுருவார். அங்கே போய் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஜெபம் பண்ணுறேன் பாரு. காணா இன்னைக்கு அவங்க அட்ரஸே காணா. நிறைய குடும்பங்கள் அந்த நேரத்தில் சீரழிஞ்சு போச்சு. நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. ஏன்னா நம்ம சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. அவங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் சமாதானம் சமாதானம் என்று அழைக்கிறார்கள். ஏசாயா சொல்லும்போது சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சாரமில்லாத சாந்து பூசுகிறாங்க. இதோ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இப்போவே கிடைக்குது பாருங்கங்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு தான் மக்கள் மதிமயங்கி திரிகிறாங்க. பாவம், அவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டியிருக்குது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், அவ்வளோதான். அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. ஆசீர்வாதத்தை நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்தவொடனே எழுத அந்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்கும். சென்னைக்கு போவாங்க, ஒரு 200-300 மைல் பிரயாணம் பண்ணி போவாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சோடனே வெளியில் மைக் வச்சுட்டு 2 பேர் நிற்பாங்க. அம்மா எப்படி இருக்குதுங்க? ஐயோ, நான் அங்கேருந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்துடுங்க, பாரத்தோடு வந்துடுங்க, இங்கே வந்து தீர்ந்தே போயிடுச்சுங்க. சமாதானம் கிடைச்சிச்சு. ஆனால் வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரர்கிட்ட தான் சமாதானம் கிடைக்கும். ஏம்மா, நான் ஒரு ஆம்பளை இங்கே இருக்கிறேனே, நீ சமாதானம் வாங்கிறதுக்கு எங்கே போன இத்தனை நாளா? 2 நாளோ 3 நாளும் உம்பாட்டில் போயிட்டு பணம் எடுத்துக்கிட்டு வீட்டில் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானே பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன ஆகும்? சமாதானம் இன்மை வந்து சேர்கிறது. அங்கே பெரிய பிரச்சனை வருகிறது. இப்போ அந்த சமாதானம் கொடுத்தவர்கள் யாராலும் வந்து பைசல் பண்ண போகிறாங்களா? இல்லை. நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் வீட்டில் இருந்து முட்டியில் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இதை செய்ய வேண்டும் என்று கேளுங்க. அதை விட்டுட்டு சமாதானத்துக்காக அங்கேயும் இங்கே அலையாதீங்க. தண்ணீரை போல அலைய வேண்டாம். நிலத்தை போல கனி கொடுக்கின்றவர்களாக இருங்கள். நிச்சயமாகவே தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இன்னொரு நிகழ்ச்சி பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் சுகவீனமான ஒரு மனிதனை பார்க்குறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். வசனத்தை ஒப்பிட்டு மற்ற காரியங்களை சிந்தியுங்கள். எப்போவுமே ஏதோ தொலைக்காட்சி பெட்டியில் பேசுகிறாங்க,
ஒரு பெரிய இதில் பேசுகிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க, அதனால் அங்கே அற்புதம் நடக்குது, இது நடக்குது, இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் நேரத்தையும் உங்களுடைய ஆத்மாவினுடைய விலையை உணராமல் தெரியாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். 38 வருஷம் சுகவீனமான ஒரு மனிதன் அங்கே படுத்து கிடக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் அங்கே வர்றாங்க. நிறைய பேர் சுகவீனம் உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் இவர் மாத்திரம் 38 வருஷம் சுகமில்லாமல் கிடக்கிறார். அந்த குளத்தில் இவரால் போய் இறங்க முடியாது. யாரும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ வர்றவங்க போகிறவங்க ஒரு அப்போ ஒரு சப்பாத்தி ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்களாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே படுத்தே கிடக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்குறாரு. ஏன்? யாருக்கு தேவை என்பதை அவருக்கு தெரியுது. கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் இல்லை என்பது அவருக்கு தெரிந்த பிறகு அதை செய்கின்றார். குறைவை அங்கே நிறைவாக்குகின்றார். எப்போதும் நாம் திருமணங்களை நடத்தும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நண்பர்கள் வர வேண்டும், அவர்கள் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. பெரிய நண்பர்கள் காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க, ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாங்க. அதெல்லாம் முழுமையானது அல்ல. திருமணம் குறைவில்லாமல் நடப்பதற்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்க வேண்டும். முதலாவது அவரை நாம் அழைக்க வேண்டும். நண்பர்களை அழைக்க போகிறோம், ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த பத்திரிக்கையை வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணுறதே கிடையாது. கிளம்பி போயிடுறோம், 4 மூளைக்கு 4 மஞ்சள் தடவிட்டு போயிடுறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் செய்கின்ற வேலை இது. நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரை அழைக்க வேண்டும். திருமணத்திற்கு இயேசுவே நீர் வந்து இந்த திருமணத்தை சிறப்பாக எங்களுக்கு நடத்தி தாரும் என்று கேட்க வேண்டும். 38 வருடம் சுகவீனமாக இருந்தவனை பார்த்து கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்குறாரு. அவன் இப்படி திருப்பி கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு அவருக்கு தெரியாது. அந்த இடத்துல, ஐயரே என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு 2 பன்னு ப்ரெட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க, நான் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டானா? இல்லை. நான் சுகமடைய வேண்டும் என்று கேள்வி கேட்குற நீர் யாருன்னு கேட்டானா? இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரே கேள்வி தான் கேட்குறாரு. என்னென்னு? நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரேங்க. உடனே இயேசு கிறிஸ்து 2வது பார்ட் என்ன சொல்கிறார்? முதல்ல விரும்புகிறாயா, சுகமடைய, அவன் சுகவீனமாக இருக்கான், ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன? எழுந்து நடங்கிறாரு. அவ்வளோதான். அவன் சந்தேகப்பட்டானா? 38 வருஷமாக எந்திரிக்க முடியாமல் படுத்திருந்தவன், பெட் ரெஸ்ட்டாக இருந்தவன், எழுந்து நடன எந்திரிப்பானா? எழுந்திருப்பதற்கு அவன் சந்தேகப்பட்டானா? அந்த இடத்துல இல்லை. உடனே எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதுதானே நடந்திருக்குது. கனி உருக்கின்ற நிலத்தை போன்ற நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் ஆடுகின்ற தண்ணீரை போல நம்முடைய விசுவாசம் ஆடக்கூடாது. ஒரு தேவ மனிதருடைய விட்னஸ், அவர் உண்மை சம்பவம், அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சவுத் கொரியாவில் ஒரு தேவ மனிதர் ஊழியக்காரராக இருந்தார். அவருக்கு வயிற்று புண் வந்து விட்டது. எனக்கு சில நேரத்தில் அல்சர் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. மருத்துவர்கள் சிகிச்சை பார்த்துட்டு அந்த ஊழியத்தில் சொல்லியிருக்காங்க, உங்கள் குடல் வந்து பேப்பர் மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே அது ஏதாச்சுன்னா பேப்பர் அந்த குடல் வெடிச்சிடும், நீங்கள் கொஞ்சம் சூதானமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மருந்து எழுதி கொடுத்து விட்டுட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்தார், வேதாகமத்தை திறந்தார். பாருங்க, மருத்துவம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. அவர் உடனே மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டாலும் உடனடியாக வந்து தன்னிடத்தில் இந்த வேத புஸ்தகத்தை திறந்தார். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவன் எவைகளாக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அது எனக்கு தந்துட்டாரு, எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்புங்க அப்படிங்கிறார். அப்படிங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்கிறார். அந்த வார்த்தையின் மீது அவருடைய விசுவாசம் உண்டாயிருந்தது. அப்படி என்றால் எனக்கு சுகமாயிருச்சு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, ஒருவன் எதையாலும் வேண்டும் என்று சொன்னால் அது கிடைத்து விட்டது. மலையாளத்தில் அது லெபிச்சு என்று விசுவாசிக்கணும். எந்தெങ്കിലും வேண்டும்னு தெய்வத்தோடு சோதிச்சா பிரார்த்திக்கும்போது அது எனக்கு லெபிச்சு என்னுள்ள விசுவாசம் நமக்கு வேணும். கிடைத்து விட்டது என்ற விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. உடனே ஆகாரம் உட்கொள்கிறார், மீண்டும் வயிறு வலிக்கிறது, மீண்டும் கஷ்டம் வருகிறது. ஆனாலும் அவருடைய விசுவாசம் என்ன? இல்லை, நான் சுகமாயிட்டேன். ஏன்? அந்த வசனத்தின் மேலே அவருடைய விசுவாசம் இருந்தது. மருந்து மாத்திரையின் மீது அல்ல, அது சைடாக எடுத்துக்கலாம். ஆனால் விசுவாசம் எங்கே இருந்தது? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேலே வச்சிருந்தார். சுகமாயிட்டார். இன்றைக்கி பல நாடுகளில் கர்த்தருடைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. 80 வயசுக்கு பக்கம் ஆகுது. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாம் கனி கொடுக்கின்ற நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் அலைகின்ற தண்ணீரை போல இல்லாமல் நற்கனி கொடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். எதை வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கள், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் சொல்கிறார். எதுக்காக நீ அங்கே இங்கே ஓடுற? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் கேளுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். அவர் மூலமாக நம்ம யாவரையும் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகாரம் கொடுத்துருக்கார். அப்போ தகப்பன் நேசிக்காத பிள்ளைகள் உண்டா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அதைவிட நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவன் உங்களுக்கு அதிகமாய் செய்வார் என்று சொல்கிறார். தேவனுடைய புத்திரர் ஆகும்படியான சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் வசனங்களை. நாம் அதை சிந்திக்க வேண்டும். தயவுசெய்து ப்ளீஸ் அன்றாட விஷயங்களில் நீங்கள் அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.